வேர்ல்ட் ஆஸ்மா டே. ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் ஃபர்ஸ்ட் வர செவ்வாய்க்கிழமை வேர்ல்ட் ஆஸ்மா டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆஸ்மா எதனால வருது அப்படின்னா, நுரையீரல் சுவாசக்குழல் சுருங்குவதனால ஆஸ்மா வருது. இது வந்துச்சுன்னா அதோட சிம்டம்ஸ் என்னவெல்லாம் இருக்குன்னா, வீசிங்னா என்ன, விசில் சத்தம் வராது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். நடந்தா மூச்சு வாங்குறது, செஸ்ட் ரொம்ப கனமா இருக்கும். டஸ்ட் அலர்ஜி, நமக்கு வந்து சின்ன புகை எக்ஸ்போஸ் ஆனாலும், அகர்பத்தி ஸ்மெல் அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து தும்மல் அதிகமா வருது. ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மோக் பண்றதுனாலோ, ஏர் பொல்யூஷனால, இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரி, நம்ம அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டிக்கு யாருக்காச்சும் வீட்டுல ஆஸ்மா இருந்தாலும் நமக்கு வர சான்சஸ் அதிகமா இருக்கும். இது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பைரோமெட்ரினா ஒன்றும் கிடையாது, நம்ம வேகமா ஊத சொல்லி லங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது தான் ஸ்பைரோமெட்ரி. அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதோட கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, இன்னலர்ஸ் எடுத்தாதான் அது கரெக்டான நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும். எனக்கு இன்னலர்ஸ் வேண்டாம், இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ கொடுங்கன்னா, இன்ஜெக்ஷன் எடுத்தீங்கன்னா அது ரத்தத்துல கலந்து அதுக்கப்புறம் நுரையீரலுக்கு வரதுல லேட் ஆகும். அதுல கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இன்னலர் எடுத்துக்கிறதுனால டைரக்டா சுவாசக்குழாய்க்கு போய் நமக்கு அதோட சிம்டம்ஸ்ல குறைய சான்சஸ் அதிகமா இருக்கும். நாம இதை வந்து கியூர் பண்ணலாமா அப்படின்னா, ஆஸ்மா கியூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல்டா வச்சுக்கலாம். சிம்டம்ஸ் இருக்கும் போதுதான் நம்ம இன்னலர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கிடையாது. ரெகுலரா நம்ம வந்து ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, நம்ம குழந்தைங்களுக்கு தான் ஆஸ்மா வரும்னா கிடையாது. எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் ஆஸ்மா வரும். இப்ப நம்ம வீட்டுல குழந்தைக்கு ஆஸ்மா இருக்கு, அப்பாவோ இல்ல தாத்தாவோ யாராச்சும் ஸ்மோக் பண்ணிட்டே இருந்தாலே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து எந்த உபயோகமும் கிடையாது. ஏன்னா அது அக்ரவேட் ஆகிட்டே இருக்கும் பேபிக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து அலர்ஜன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ மோர் தென் 50 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க, வயசானவங்களுக்கு எல்லாமே இப்போ நிறைய வேக்சின்ஸ் இருக்கு, ப்ரிவென்ஷன் பண்ற வேக்சின்ஸ் இருக்கு. இன்ஃபுளுன்சா வேக்சின், நியூமோகாக்கல் வேக்சின்ஸ் எல்லாமே இருக்கு. அதை போட்டு நம்ம அட்மிஷன்ஸ்ல இருந்து குறைப்படுத்திக்கலாம். டாக்டர் புவனேஸ்வரி, நுரையீரல் சிறப்பு மருத்துவர், சந்திரசேகர் ஹாஸ்பிட்டல். நன்றி, வணக்கம்.